Nothing great ever achieved without enthusiasm. ஊக்கம் இல்லாமல் பெருசாக நம்மளால் எதையுமே சாதிச்சிட முடியாது. இன்டர்மீடியட் லெவலில் உள்ள கிட்டத்தட்ட 20 ஆங்கில வாக்கியங்களை நம்ம இந்த லெசனில் கற்றுக்க போகிறோம். அதை ஊக்கத்தோடு கற்றுக்கலாம். இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். முதல்ல மூக்கு உறிஞ்சிக்கிட்டே இருக்காத, போய் மூக்கை சிந்திட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் கீப் ஸ்னிஃப்லிங், கோ ப்ளோ யுவர் நோஸ் அண்ட் கம். டோன்ட் கீப் ஸ்னிஃப்லிங், கோ ப்ளோ யுவர் நோஸ் அண்ட் கம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொன்னால் நான் காண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொன்னால் நான் காண்டாயிடுவேன், அதாவது இப்படி சொன்னால் நான் கோவமாயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் ஐல் கோ வைல்ட் இஃப் யூ சே தட், ஐல் கோ வைல்ட் இஃப் யூ சே தட் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை முகம் குப்புற விழுந்தது அப்படின்றத த பேபி ஃபெல் ஃப்ளாட் ஆன் இட்ஸ் ஃபேஸ், த பேபி ஃபெல் ஃப்ளாட் ஆன் இட்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள எப்பயுமே பிஸியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் கீப் தம் ஆல்வேஸ் பிஸி, கீப் தம் ஆல்வேஸ் பிஸி அப்படின்னு சொல்லலாம். தப்பை ஒத்துக்கிறதால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் யூ ஆர் கோயிங் டு லூஸ் நத்திங் பை அட்மிட்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ், யூ ஆர் கோயிங் டு லூஸ் நத்திங் பை அட்மிட்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் காலை போட்டு உட்கார் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் சிட் சைட் சேடில், சிட் சைட் சேடில் அப்படின்னு சொல்லலாம். இரு பக்கமும் காலை போட்டு உட்கார் அப்படின்னுவோம், ரெண்டு பக்கமும் காலை போட்டு உட்கார் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் சிட் அஸ்ட்ராய்டு, சிட் அஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம். பைக்கில் ரெண்டு பக்கமும் காலை போட்டு உட்கார் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் பிஸ்ட்ரைட் த பைக், பிஸ்ட்ரைட் த பைக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சிட் அஸ்ட்ரைட் த பைக், சிட் அஸ்ட்ரைட் த பைக் அப்படின்னு சொல்லலாம். அவள் கிட்டத்தட்ட அழுகிற அளவுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டியர்ஸ், ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாலை ஆறவை அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் கூல் த மில்க் டவுன், கூல் த மில்க் டவுன் அப்படின்னு சொல்லலாம். பால் ஆறட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் லெட் த மில்க் கூல் டவுன், லெட் த மில்க் கூல் டவுன் அப்படின்னு சொல்லலாம். டீ ஆறும் வரை ஆற்றிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் கீப் டீகேண்டிங் த டீ அன்டில் இட் கூல்ஸ் டவுன், கீப் டீகேண்டிங் த டீ அன்டில் இட் கூல்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல டீகேண்ட் அப்படின்றது ஒரு வேர்ப், அதுக்கு மீனிங் ஆற்றுறது கிடையாது. மாறாக ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு ஒரு லிக்விடை ஊற்றுறது அப்படின்னு அர்த்தம். அதுவும் குறிப்பாக எந்த பர்பஸ்க்காக அப்படின்னா, இந்த லிக்விட்லலாம் பார்த்தீங்கன்னா அடியில் செடிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடியில் அந்த செடிமெண்ட்ஸ் படிமங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த படிமங்களெல்லாம் வடிகட்டுறதுக்காக அப்படி மெதுவாக ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு ஊற்றுவோம் இல்லையா. இப்போ ஒயின் ஊற்றுவோம், ஜூஸ்லாம் ஊற்றுவோம் இல்லையா. ஸோ அதுதான். அப்போ கீப் டீகேண்டிங் த டீ அன்டில் இட் கூல்ஸ் டவுன் அப்படின்னா அந்த டீ ஆறுற வரைக்கும் ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு ஊற்றிக்கிட்டே இரு, அதான் மீனிங். தட்டில் தாளம் போடாதே அப்படின்னு சொல்லுவோம். தட்டில் தாளம் போடாத அப்படின்றத இங்கிலீஷில் டோன்ட் ட்ரம் ஆன் த பிளேட், டோன்ட் ட்ரம் ஆன் த பிளேட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா டோன்ட் ட்ரம் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த பிளேட், டோன்ட் ட்ரம் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த பிளேட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தான் மேசையில் தாளம் போடாத, டேபிளில் தாளம் போடாத அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் டோன்ட் ட்ரம் ஆன் த டேபிள், டோன்ட் ட்ரம் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா டோன்ட் ட்ரம் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த டேபிள், டோன்ட் ட்ரம் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். என் அப்பா கிட்டேருந்து ஒரு காலுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ கால் ஃப்ரம் மை டேட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ கால் ஃப்ரம் மை டேட் அப்படின்னு சொல்லலாம். பாப்கார்ன் வெடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் த பாப்கார்ன் இஸ் பாப்பிங், த பாப்கார்ன் இஸ் பாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க பலூனை வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத த சில்ட்ரன் ஆர் பாப்பிங் த பலூன்ஸ், த சில்ட்ரன் ஆர் பாப்பிங் த பலூன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்பை ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்பை ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்றத இங்கிலீஷில் டவுன்லோட் திஸ் ஆப் டு யுவர் ஃபோன், டவுன்லோட் திஸ் ஆப் டு யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெறுந்தாள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. அதை நம்ம இங்கிலீஷில் could you give me a blank sheet of paper, could you give me a blank sheet of paper அப்படின்னு கேட்கலாம். பலர் சேர்ந்தால் காரியம் கெடும் அப்படின்னு சொல்லுவோம். பல பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா
ஆளுக்காள் ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அந்த காரியமே கெட்டு போயிடும் இல்லையா? அப்போ பலர் சேர்ந்தால் காரியம் கெடும் அப்படின்றத டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த சூப், டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த சூப் அப்படின்னு சொல்லலாம். படம் படுமோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் த மூவி வாஸ் அப்சல்யூட்லி ஆஃபுல், த மூவி வாஸ் அப்சல்யூட்லி ஆஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நான் வழக்கமாக கிட்டத்தட்ட 6 மணிக்கு வீடு திரும்புவேன் அப்படின்றத ஐ ஜென்ரலி கெட் பேக் ஹோம் அட் அபவுட் 6 o'clock, ஐ ஜென்ரலி கெட் பேக் ஹோம் அட் அபவுட் 6 o'clock அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா அந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.